Find the LCM of 2x square. First term எழுதிக்கலாம் 2x square minus 5x minus 3. So இந்த first termல பார்த்தோம் அப்படின்னா we have to split the middle term. இதுதான் வந்து middle term. இந்த middle term split பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம I method follow பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னா மேலே என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை திஸ் கான்ஸ்டன்ட் என்ன வரும் 2 into 3 is 6 பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ் ஓகே மல்டிப்ளை பண்ணா இந்த -6 வரணும் இங்க மிடில் டேர்ம் என்னது -5 இதை எழுதிக்கணும் இப்போ நம்ம என்ன மாதிரி சூஸ் பண்ணணும்னா இங்க ரெண்டு டேர்ம் இருக்குல்ல அதை மல்டிப்ளை பண்ணா -6 வரணும் ஆட் பண்ணா -5 வரணும் ஸோ நான் சூஸ் பண்றேன் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 2 6 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ -3 -2 போட்டோம்னா என்ன வரும் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும் இங்க நமக்கு +6 தேவை கிடையாது நமக்கு -6 தான் வேணும் அதனால நான் என்ன சூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 into 6 1 into 6 is 6 கிளியரா இப்போ நம்ம எதுக்கு மைனஸ் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது -5 இருக்கு அப்போ இதுக்கு மைனஸ் போட்டோம்னா 1 into -6 is -6 அப்புறம் -6 + 1 is -5 இப்போ நம்ம இந்த டேர்மை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம்னா 2x ஸ்கொயர் minus x அப்புறம் என்ன இருக்கு -6x அதுக்கப்புறம் என்ன இருக்கு -3 ஓகே 2x ஸ்கொயர் இங்க என்ன +x இங்க 1 இருக்குல்ல அதான் 1x எப்படி எழுதுறோம் +x இப்போ இதுல இருந்து என்ன காமனா வெளியில எடுக்கலாம் x காமனா வெளியில எடுக்கலாமா x காமனா வெளியில எடுத்தா என்ன வரும் 2x இருக்கு இங்க +1 இருக்கு ரைட் 2x into x will be 2x square plus 1 இருக்கு 2 into x will be 2x square x into 1 is x அதுக்கப்புறம் நம்ம இங்க என்ன எழுதுறோமோ அதே தான் இங்க எழுதணும் 2x plus 1 ஸோ இங்க 2x plus 1 இங்க எனக்கு 6 இருக்கு அப்போ நம்ம என்ன போட்டாகணும் இங்க 3 போட்டாகணும் 3 into 2 is 6 3 into 1 is 3 அப்போ நம்ம சைன் பார்க்கும்போது என்ன இருக்கு இங்க -6 இருக்கு அப்போ இங்க மைனஸ் போட்டாதான் -3 into 2 is -6x minus into plus is -1 into 3 is 3 ஸோ 2x plus 1 2x plus 1 காமனா இருக்கு காமனா எழுதிட்டோம் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு x minus 3 இருக்கு ஓகே ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஃபார் திஸ் கிவன் பாலினாமியல் அப்புறம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்புறம் என்ன இருக்கு நமக்கு நெக்ஸ்ட் டேர்ம் 4x ஸ்கொயர் மைனஸ் 36 இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நான் 4 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா என்ன இருக்கு x ஸ்கொயர் மைனஸ் 9 போடலாமா 9 4s are 36 இப்போ நான் இதை 4 காமனா வெளியில எடுத்துட்டு இருக்கேன் x ஸ்கொயர் மைனஸ் இது என்னவா எழுதலாம் 3 ஸ்கொயர்னு எழுதலாமா இப்போ திஸ் இஸ் என்ன ஃபார்மேட் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட் அதோட ஃபார்முலா என்னது a பிளஸ் b அப்புறம் a மைனஸ் b ஸோ இந்த 4 அப்படியே தான் இருக்கு இங்க என்ன இருக்கு x ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இங்க a என்னது a is x b is 3 பாத்தீங்களா a இங்க x b வந்து 3 ஸ்கொயர் ஸ்கொயர் போட்டுறக்கூடாது இப்போ நமக்கு என்ன வரும் x பிளஸ் 3 அப்புறம் x மைனஸ் 3 ஓகே ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் தான் இதோட ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம் எல்சிஎம் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் எது காமனா இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 3 காமனா இருக்கு இங்க எக்ஸ் மைனஸ் 3 காமனா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு காமனா இருக்கிறது நம்ம ஒரே ஒரு தடவை தான் எழுத போறோம் எக்ஸ் மைனஸ் 3 எழுதியாச்சு மீதி எல்லாம் என்னென்ன அன்காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன எழுதுறோம் இதுல 2x பிளஸ் 1 இருக்கு நம்ம அப்படியே 2x பிளஸ் 1 எழுதிக்கிறோம் அப்புறம் இங்க என்ன இருக்கு 4 இருக்கு 4 அப்படியே எழுதிக்கிறோம் அப்புறம் நம்ம என்ன இருக்கு இங்க x பிளஸ் 3 இருக்கு அப்படியே எழுதிக்கிறோம் ஸோ அன்காமனா இருக்கிறது அதாவது ரிமைனிங் எது இருக்கோ நம்ம அப்படியே நம்ம எழுதிக்க போறோம் ஸோ இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணா என்ன வருது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் 4 into x minus 3 அப்புறம் 2x plus 1 அப்புறம் என்ன இருக்கு x plus 3 so this is the LCM of this given polynomials